am Dr. Raja Amarnath. நான் வந்து pulmonology and critical care specialist. ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்தாலுமே வாட் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு ரூரல் ஏரியாஸ்லுமே ஒவ்வொரு தாலுக் அட்லீஸ்ட் டு பிகின் வித் ஒவ்வொரு தாலுக்கிலும் ஒரு ஐசியூ உருவாக்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எனி எமர்ஜென்சி வரும்போது ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஐசியூ கொடுக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் கிராமத்துக்கு உங்கள் ரூரல் ஏரியாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது இருந்திருந்தால் we invite you to join with us to save lives of people in emergency, to create world class ICUs in every taluk of India. Jaya TV digital நேயர்களுக்கு வணக்கம். I am Dr. Raja Amarnath. நான் வந்து pulmonology and critical care specialist. இன்றைக்கி நான் வந்து வைத்தியம் பற்றியோ இல்லை ட்ரீட்மெண்ட் பற்றியோ பேசுகிறதுக்கு வரல. எங்களுடைய ஆர்கனைசேஷன் சிபாக்கா, எங்களுடைய டாக்டர்ஸ், நர்சஸ், எங்களுடைய டீம்ஸ் ஆஃப் பீப்புள், ஐசியூ பீப்புள், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பல வருஷமாக ரூரல் ஏரியாஸில் ஐசியூஸ் பயன்படுத்தி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி ஐசியூ சர்வீசஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த அச்சீவ்மெண்ட்டில் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி எதனால் நாங்கள் இது பண்ணுறோம், எவ்வளோ பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், அந்த விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கேன். நான் பல்மனாலஜிஸ்ட் ஆனது வந்து 10 வருஷம் முன்னாடி, டு பி ப்ரிசைஸ் 14 years ago. அந்த டெசிஷன் வந்து நான் எடுக்கலை. ஆக்சுவலி டெஸ்டினி புஷ்ட் மீ டு பல்மனாலஜி. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, சர்ஜன் ஆகிறது வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல்லி ஃபிட்னஸ் இருக்கணும், கொஞ்சம் நல்லா பாடி நல்லா இருக்கணும், கொஞ்சம் ஹைட் இருக்கணும். நான் வந்து பேசிக்கலி என்னுடைய காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரையல் பர்சனாலிட்டி. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5-6 hours நின்றுட்டே சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணும்போது ரெண்டாவது, ஆஃப்டர் யூ கிராஸ் 50 years or 60 years கொஞ்சம் கை வந்து கை வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சுன்னா உன்னுடைய ப்ரிசிஷன் போயிடும். அதனால் வந்து நான் ஃபைனல் இயரில் இருக்கும்போது we used to discuss. People always, my friends suggested me, Raja, you are not a fit guy for surgery, you are a brainy guy. I think and I am a good, I have been good in discussions and academics, so நீ பெட்டர் ஃபிசிஷியன் ஆகிடு ன்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டாவது, ஐ ஹாவ் அ ஃபேசினேஷன் வித் ஸ்டெத்தஸ்கோப். சர்ஜன் வந்து ஸ்டெத்தஸ்கோப் எடுத்துகிட்டு போக முடியாது, பிகாஸ் தே ஆர் சர்ஜன்ஸ். ஓன்லி ஃபிசிஷியன்ஸ் தான் ஸ்டெத் கேரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஐ வாண்டட் டு சூஸ் எ branch which where you use the steth. So naturally pulmonology is the branch where you use the steth. So that is how I ended up doing pulmonology. நான் முதல்லேருந்தே ஐ வாண்டட் டு பி டைனமிக் இன் மை ப்ரொஃபஷன். ஸோ அதனால தான் பல்மனாலஜியில் வந்து 2 branches இருக்கும். ஒன்று கோல்டு பல்மனாலஜி, ரெண்டாவது வந்து we don't say hot but dynamic pulmonology. கோல்டுன்னா ஒரு நார்மல் ஃபிசிஷியனாக இருந்துட்டு ஆஸ்மா, சிஓபிடி, அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அது பார்க்குறது. டைனமிக் என்னென்னா இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறது, ப்ராங்கோஸ்கோபி, தொரக்கோஸ்கோபி, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜின்னு சொல்லும், ஒரு மைனர் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது. அதுக்கு மேல்கொண்டு இருக்கிறது தான் கிரிட்டிக்கல் கேர். ஸோ கிரிட்டிக்கல் கேர் இஸ் சம்வேர் வேர் நீங்கள் வந்து லைஃப் அண்ட் டெத் பார்ப்பீங்க. இப்போ நம்ம பார்க்குறோமே, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது வென்டிலேட்டர் என்ன, அந்த வென்டிலேட்டர் இல்லைன்னா என்ன நடக்கும், ஆக்சிஜனோட தேவை என்ன, லங் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது. ஐ மீன் அட்லீஸ்ட் ஃபார் தி காமன் பீப்புள். பேசிக்கலி நாங்கள் பண்ணுறது அதுதான். இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிய வருது. பட் நாங்கள் அது
மேனேஜ் அந்த ப்ராப்ளம்ஸ் மேனேஜ் பண்ணுறது வந்து 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு உண்மையான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த பேஷண்ட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஐ திங்க் ஒரு 18-year-old பாய். ஓகே, he was affected with bad malaria. நார்மலாக மலேரியா வந்து வில் நாட் அஃபெக்ட் அதர் ஆர்கன்ஸ். ஒரு ஃபீவர் மாதிரி வந்துட்டு போயிடும். பட் ரேர் காம்ப்ளிகேஷன் என்ன ஆகும்னா அதர் ஆர்கன்ஸ் அஃபெக்ட் ஆகிடும். இந்த பையனுக்கு வந்து ஹீ காட் லங்ஸ் அஃபெக்டட். இப்போ கோவிடில் லங் எப்படி அஃபெக்ட் ஆகிடுச்சோ அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணிவிட்டு ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு வென்டிலேட்டர் போட்டு ப்ரோன் பொசிஷன் போட்டு 1.5 months வென்டிலேட் பண்ணோம் நாங்கள். டெய்லி அந்த பையன் பற்றியே திங்க் பண்ணி பேசி என்ன பண்ணலாம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி கூட ஒரு அஃபெக்ஷன் ஒரு அந்த பையன் வெளியே வரணும்னு சொல்லி ரொம்ப நாங்கள் வேண்டிக்கிட்டோம், டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஸோ அல்டிமேட்லி ஹி சர்வைவ்டு. ட்ரக்கியாஸ்டமி பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணி ஃபைனலாக அந்த பையன் வெளியே போகும்போது வி ஆல் ஃபெல்ட் வி வர் இன் டியர்ஸ். அப்படியே எங்களுக்கு அந்த அளவுக்கு எமோஷன் ஆகிட்டோம் நாங்கள். ஏன்னா ஒரு சக்ஸஸ்ன்னா அப்படி தானே, ஒரு ஆல்மோஸ்ட் டெத் கிளச்சஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவோம். ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் போயிட்டு ஃபியூ டேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100% ஆக்சிஜன் கம்ப்ளீட்டாக நாங்கள் ஹோப்ஸ் விட்டுட்டோம். அப்படியே ஒரு மாதிரி டர்ன் அரவுண்ட் ஆகிட்டு பேஷண்ட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் ஹி ரிகவர்டு. உண்மை சொல்லப்போனால் அப்போ தான் புரிய வந்தது எங்களுக்கு. நம்மளும் ஒரு ப்ரைடு இருக்கும் டாக்டருக்கு எப்போவுமே, என்னால் இது பண்ண முடியும்னு சொல்லி. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் இட் வில் ஹம்பிள் அஸ். நம்மளுக்கு அந்த நம்மளுடைய லெவல் என்னன்னு தெரிய வரும். நம்ம எந்த அளவுக்கு பண்ணாலும் அல்டிமேட்டாக டெஸ்டினின்னு ஒன்று இருக்கும், கடவுள்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஹோப் இல்லைன்னு சொல்லி நம்மளே விட்ட பேஷண்ட்டே ஒரு 2 days அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோலி ரிகவரி இருக்கும். அப்போ தான் எங்களுக்கு உண்மையாகவே புரிஞ்சு வந்தது. இட்ஸ் எ வெரி டைனமிக் பிரான்ச். நம்ம லைஃப் அண்ட் டெத் பார்க்குறது வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹார்ட் வேணும். பட் அது டெய்லி மாறிட்டே இருக்கும்போது தட்ஸ் எ வெரி குட் லைஃப் டு என்ஜாய். It will certainly affect. If I have to take the shoes of a intensivist and ICU doctor, அந்த ஸ்பெஷாலிட்டி இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது, இன்டென்சிவிஸ்ட். ஸோ நான் அதுக்காக தான் படித்தேன், பல்மனாலஜிஸ்ட் அண்ட் இன்டென்சிவிஸ்ட் ஆகிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நான் கிரிட்டிக்கல் கேரில் வந்தேன். எஸ், ஒரு ஐசியூவில் இருக்கும்போது எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு டெத் பார்ப்போம். நம்ம ஒரு 20 bedded ஐசியூ, ஒரு டைனமிக் ஐசியூ நடக்குதுன்னா அட்லீஸ்ட் 1 death இருக்கும் per day. Certain deaths are very what should I say, expected. Old people, complete many organ problems இருக்கும். ரிலேட்டிவ்ஸே சொல்லிவிடுவாங்க, போதும் சார், இனிமே நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஐ மீன் இட்ஸ் எனிஹவ் வி ஆர் ஹிட்டிங் தி வால், அதனால் வேண்டான்னு சொல்லி அது எக்ஸ்பெக்டட் தான். பட் சர்டன் கேசஸ் வந்து சர்டன் பேஷண்ட்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வரும். இட் குட் பி an accident, it could be a sudden pneumonia, sudden infection, heart attack, brain problem, bleed in the brain. See, critical care வந்து any problem, any organ failure ultimately வந்தால் critical care தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் பார்ப்போம், பக்கத்தில் இருப்போம் நாங்கள் அந்த பேஷண்ட் கூட. ஐ மீன் நர்சஸ், டாக்டர்ஸ், ரவுண்ட் த கிளாக் வி கேரி தட் பேஷண்ட் இன் அவர் பிரெயின் ஆல் த்ரூ அவுட் அன்டில் எதர் டிஸ்சார்ஜ் ஆர் டெத். 2 தானே அவுட்கம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது I also felt, and I hope many ICU doctors would have felt the same. ஒரு பேஷண்ட் இது ஆகும்போது, ஐ மீன் டெத் ஆகும்போது இஸ் a very sad situation actually. Over a period of time we get over it. In initial daysல வந்து even I had days where I could not eat that day because you see the blood and you see the patient suffering with so many wounds. சடனாக வந்து அந்த ஒய்ஃபோ குழந்தை வந்து அழுதுவாங்க. அது சொல்லப்போனால் there are many bad and many heavy hearted experiences which may not be good right now. உங்களுக்கு ஐ மீன் எல்லாருக்கும் தெரிய தேவையில்லையே ஒருத்தர் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. பட் சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எஸ்பெஷலி when you go step into the family situations. ரீசெண்டாக மேரேஜ் ஆகிடுச்சு டாக்டர், 4 years old குழந்தை இருக்குது டாக்டர், இந்த மாதிரி வந்து அழுதுவாங்க அந்த ஃபேமிலி.
எதர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் whoever is sick அந்த அப்போ அவங்களுடைய ஸ்பௌஸ் வந்து அழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. பட் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம அப்படியான்னு சொல்லி நம்மளும் சாஃப்ட் ஆகிட்டு அழுதுகிட்டே உட்காந்துனா வேலை நடக்காது தானே. ஸோ யூ ஹாவ் அனதர் 15 patients டு லுக் ஆஃப்டர். எவ்ரி பேஷண்ட் வில் ஹாவ் சேம் ஸ்டோரி. அவங்க பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் தானே எல்லாருக்கும். நம்ம எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எஸ் வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங் ஹார்ட்டட். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். சில பேர் அப்போ கேட்பாங்க, உனக்கு கொஞ்சம் அது ஃபீலிங் இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆமாம், பட் அந்த ஃபீலிங் வச்சு நம்ம உட்காந்துட்டு அழுதுனா வேலை எப்படி நடக்கும்? ஸோ யூ ஹேவ் டு மூவ் அவுட். நெக்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு போய் அங்கே பேஷண்ட் பார்க்கணும் தானே. ஸோ தட் இஸ் ஹவ் வி லேர்ன். இனிஷியல் டேஸ் வாஸ் டஃப். ஒரு பேஷண்ட் நார்மலி வாட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ பார்த்தீங்கன்னா, கொடுத்த பேஷண்ட்டு சர்வைவ் பண்ணி ஹாப்பியாக வீட்டுக்கு அனுப்பணும். அதுதானே என்னுடைய கோல். ஒரு பேஷண்ட்டு ஒருவேளை நான் டாக்டரே இருந்தேன், நானும் இல்லைன்னா என் மாதிரி எந்த டாக்டர் இருந்தாலும், எங்கள் டீமில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும், ஒரு ஐசியூக்குள்ளே வந்த பேஷண்ட்டு சேஃபாக வார்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனாலும் வார்டுக்கு அட்லீஸ்ட் போகணும். நாங்கள் ஐசியூலேருந்து வார்டுக்கு தான் போவாங்க, வார்டில் தான் டிஸ்சார்ஜ் ஆகுவாங்க. அப்படி பார்த்தால் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு பேஷண்ட் ரிகவர் ஆகணும்னா அதில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து ப்ராப்பர் டயக்னோசிஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டயக்னோசிஸ் பண்ணல ப்ராப்ளம் என்ன, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் அப்போ யூ ஆர் ஷூட்டிங் ஆரோஸ் இந்த டார்க்னஸ் தானே. அப்போ கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அங்கே தான் டாக்டருடைய டேலண்ட் வெளியே வரும், இல்லை ஆர்கனைசேஷனுடைய டேலண்ட் வரும். இப்போது சில செட்டப்ஸில் வந்து வேறு டயக்னோசிஸ் நினச்சிட்டு ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே தானே டிஃப்ரென்ஸ் வரும். எதனால் பேஷண்ட்ஸ் வந்து பெட்டர் ஹாஸ்பிட்டல் நாட் பெட்டர் ஹாஸ்பிட்டல்னா அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஒரு டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு எலிமெண்ட். அது ரெண்டாவது, நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் வேணும். இப்போ நீங்கள் டயக்னோசிஸ் பண்ண அந்த ப்ராப்ளமுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, கோவிட் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்போவும் உங்களால் யூ கான்ட் வின் த கேம். டயக்னோசிஸ் பண்ணிட்டீங்க, ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபெக்ஷனும் அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாயிடும். அப்போ வரைக்கும் பாடிக்கு நம்ம பேக் அண்ட் சப்போர்ட் கொடுத்தா போதும். இந்த ரெண்டுமே இருக்குது. தெர் இஸ் த தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், பேஷண்ட்டுடைய கோஆப்ரேஷன். பேஷண்ட் பாடிஸ் ஸ்ட்ரென்த், ஸ்டாமினான்னு சொல்லுவோம், ஃபிட்னஸ். ஏன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 daysలో நமக்கு அந்த கண்ட்ரோலில் வரும்னு பார்க்கும்போது அந்த 10 நாளுக்குள்ளே பாடி தாங்கணும் அந்த ட்ரீட்மெண்ட்டு. இதில் தான் மெனி பேஷண்ட்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸு. பாடி இஸ் நாட் ரெஸ்பாண்டிங், பேஷண்ட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், டயக்னோசிஸ் ஆகிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம், பட் தேர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தி சிஸ்டம். திட் இஸ் த தேர்ட் திங். திஸ் இஸ் அ மேஜர் சேலஞ்ச் ஃபார் எனி கிளினிஷியன். ஏன்னா இது நம்ம கையில் இருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியன் சினாரியோவில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இந்த மூணுமே இருக்கும். தெர் இஸ் ஒன் ஃபோர்த் திங் இந்தியன் சினாரியோவில் இருக்கிறது. அது வந்து ஃபாரின்ல நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் UK US போனீங்கன்னா அங்கே இந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்தியன் சினாரியோவில் மட்டும் இருக்கிற இந்த ப்ராப்ளம் என்னன்னா ஃபைனான்சஸ். ட்ரீட்மெண்ட் தெரியும், டயக்னோசிஸ் ஆகிடுச்சு, ட்ரீட்மெண்ட் தெரியும், பேஷண்ட்டை ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், பட் பேஷண்ட்டால் அஃபோர்டபிலிட்டி இருக்காது. இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் மட்டும்தான் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ் இன் இந்தியன் ICU கேர். அந்த ரீசன்னால தான் நாங்கள் அது எப்படியாவது வி ஹாவ் டு மேக் இட் ஆக்சசிபிள் அண்ட் அஃபோர்டபுள் டு பீப்புள்னு சொல்லி தான் இந்த சிப்பாக்கா நாங்கள் போட்டது. ஏன்னா ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து ஒரு பேஷண்ட்டு ஒரு சிட்டிக்கு கொண்டு போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 5-6 times எக்ஸ்ட்ரா அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் த டிலே வில் பி அட்லீஸ்ட் 5-6 times டிலே ஆகும் அவங்களுக்கு அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. ஸோ அந்த சொல்யூஷன், அந்த ஆங்கிள், அந்த ப்ராப்ளம், அந்த சொல்யூஷனுக்காக தான் எங்களுடைய ஆர்கனைசேஷன் நாங்கள் சிப்பாக்கா உருவாக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நான் வந்தேன். எங்கள் அம்மா வந்து ஒரு கான்வென்ட் டீச்சராக வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து ஒரு ரைஸ் கடை, அரிசி கடை வச்சுருந்தாங்க. சின்ன வயசில் நான் அந்த ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளுடைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்தேன். ஈவன் எனக்கே சின்ன வயசில் ப்ராப்ளம் இருக்கும்போது ஃபிட்ஸ் வரும்போது எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம ஊரில் எதுவுமே பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, ஸோ அதனால் வந்து ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போனேன். அவர் ஏதோ ஒரு
ஒரு தைலமோ some லேகியம் something he would give, and then she would after some time fits நின்னிடும். I would bring you back and எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது எதுவுமே கொடுக்கலனாலும் அந்த ஃபிட்ஸ் வந்து ஆஃப்டர் சம் டைம் அது நின்றுடும். அது நான் மெடிசின் படித்த பிறகு எனக்கு புரிஞ்சுது. ஸோ எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன வயசில் வந்து நீ டாக்டர் ஆகணும்டா, ஏன்னா இங்கே இவ்வளோ கஷ்டம், நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறதை நானும் பார்த்தேன், எங்கள் அம்மாவும் பார்த்தாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து. சரி, ஒரு நார்மல் டாக்டர் ஆகலாம் தான் நான் மெடிசின் படித்தேன். பட் மெடிசின் படிக்கும்போது நான் படித்தது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ ஆந்திர பிரதேஷில் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நான் படித்தேன். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சாதாரண மக்கள் வரும்போது அவங்களுக்கு சிக்னஸ் வந்தால், ரொம்ப சிக்னஸ், நான் சொல்கிறது வந்து ஏதோ ஜென்ரல் ஃபீவரோ ஜென்ரல் இருமல் சளி இல்லை ஒரு வீக்னஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வாங்குறது வேறு விஷயம். ஒரு லெவலுக்கு தாண்டி அவங்களுக்கு அக்யூட் கேர் தேவைப்படும் போது நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குதோ வந்து அது கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியும். அது நான் பார்த்தேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சிஸ்டம் பற்றி நான் இப்போ கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. இது சிச்சுவேஷன் கிடையாது. பட் அது எப்படி இருக்கோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, நான் ரூரல் ஏரியாஸில் இருக்கேன், நான் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், அதனால வந்து எனக்கு வைத்தியம் கிடைக்காது, ஒரு பெரிய லெவல் ட்ரீட்மெண்ட் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அது ஒரு நார்மலாகவே நினைக்கிறாங்க. ஒரு குட் ஹெல்த், குட் ட்ரீட்மெண்ட், குட் மெடிக்கல் கேர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்குடைய ப்ரைமரி ரைட். அது ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஒரு எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கு வந்து இது ஒரு அடிப்படை உரிமை. ஸோ அப்படி பார்த்தா நம்ம என்ன நினைக்கிறோன்னா இது நம்மளுக்கு அவ்வளோதான், நம்மளுக்கு இது கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். ஓகே, எஜுகேஷனில் அப்படி நினைக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்மளுக்கு அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது, அதனால் நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகலாம். அதில் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆஃப்டர் சம் டைம் பையனோ பொண்ணோ நல்லா படித்தா நாளைக்கு பெரிய ஆள் ஆகலாம். நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்து வந்தோம் நாங்கள். பட்டு ஈவன் நார்மல் ட்ரீட்மெண்ட்லவும் அப்படி பண்ணலாம். ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும்னா ஒரு வேறு ஊருக்கு போயிட்டு வாங்குறதுல தப்பே கிடையாது. அது வந்து இட்ஸ் அபவுட் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட். பட் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் வரும்போது அப்படி இருக்கக்கூடாது. இல்லை நாங்கள் செத்து போயிடுவா பர்சன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அப்போ ஏன் யாராலும் அதை பண்ண முடியல? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது எனக்கு வந்தது. ஏன்னா நான் பார்த்தேன், ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அக்யூட் மெடிக்கல் கேர் வார்டன் ஒன்று இருக்கும். அது அதில் பெட்ஸ் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும், டாக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க பாவம். டாக்டர்ஸ் எல்லோரும் வந்து டாக்டர்ஸ் தப்புன்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் இல்லைன்னு எந்த டாக்டர் என்ன பண்ண முடியும்? ஒரு ப்ராப்பர் கார் கொடுக்கல, ஒரு ப்ராப்பர் ஃப்ளைட் கொடுக்கலன்னா அந்த பைலட் எப்படி அது ஃப்ளை பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் நான் பார்த்தேன். ஓகே, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் ப்ளேம் பண்ணுவாங்க, நீ கொடுக்கல நீ பண்ணலான்னு சொல்லி. நாங்கள் என்ன பண்ணோம், எங்களால் என்ன பண்ண முடியறதோ அதை நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு வந்தோம். அந்த எண்ணத்தில் வந்தது தான் இந்த ஆர்கனைசேஷன் சிப்பாக்கா. ஏன்னா நம்ம நினைக்க மாதிரி ஹை லெவல் கிரிட்டிக்கல் கேர், லைஃப் சேவிங் கிரிட்டிக்கல் கேர் வந்து வெறும் சிட்டிஸ்லோமே இல்லை பெரிய பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் கிடைக்கும் அன்னு திங்க் பண்ணுறது வந்து அது கரெக்ட் கிடையாது. இது ஒரு ரூரல் ஏரியாஸில் இருக்கிற ஈவன் ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ்லும் நம்மளால் கொடுக்க முடியும். அதே ரேஞ்சில் நம்மளால் பண்ண முடியும். அது ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்த ஆர்கனைசேஷன் தான் சிப்பாக்கா. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% இந்தியன் பாப்புலேஷன் வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்குது. பட் 70% ஆஃப் டாக்டர்ஸ் வந்து மெட்ரோ சிட்டிஸில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது அஃப்கோர்ஸ் அவங்க அங்கே இருக்காங்க. எல்லாம் நீங்கள் பார்க்குற எவ்ரி பிக் ஹாஸ்பிட்டல், எவ்ரி பிக் ஐசியூஸ் எல்லாமே சிட்டிஸில் தான் இருக்குது. ஒரு சிட்டி நீங்கள் தாண்டி வெளியே போனீங்கன்னா ஒரு தாலுக் லெவல், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பெரிய பெரிய ஐசியூஸ். அப்போது அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வேளை ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா ஐசியூ வேணும்னா ஆம்புலன்ஸில் ஏறி அவ்வளோ தூரம் போயிட்டு சிட்டிஸில் தான் அவங்க ட்ரீட்மெண்ட் வாங்கணும். ஸோ இந்த 70% ஆஃப் ரூரல் பாப்புலேஷனுக்கு ½ அன் ஹவர் டைம்குள்ளே, அதுதான் கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம் நம்ம, எந்த ஆர்கான் ப்ராப்ளம் வந்தாலுமே ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கேர் வந்து ஈஸியாக அந்த பேஷண்ட்டை வந்து நம்மளால் நிறைய மடங்காக ஈஸியாக நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணி காப்பாற்ற முடியும். அதனால் வந்து
ஒவ்வொரு ஏரியாலுமே half an hour ரீச்சபிலிட்டிக்குள்ளே ஐசியூ கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய கோல். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காலோ ஒரு நல்ல ஐசியூ நம்ம உருவாக்கணும். சிப்பாக்கா ஸ்டாண்டர்ட் ஐசியூ ஒரு தாலுக்காலோ, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஐசியூ நம்ம ஒரு தாலுக்காலோ நம்ம உருவாக்கணும். இதுதான் எங்களுடைய கோல், அல்டிமேட் கோல். ஸோ இந்த கோல் நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஓகே, எனக்கு ஃபேமிலி மெம்பர் அப்படி ஆனது எதுவும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் நான் நிறைய பேருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்துருக்கேன். பீப்புள் இப்போ நீங்கள் யூகேல இருக்கிற ஐசியூ பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ. அங்கே ஐசியூ கேர் அவங்க பார்த்து கரெக்டாக எடுப்பாங்க. யாருக்கு ஐசியூ தேவைப்படுமோ கரெக்டாக அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட் தான் உள்ளே எடுப்பாங்க. பேஷண்ட் உள்ளே வந்தால் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனையே இருக்காது. கம்ப்ளீட் கேர் வில் பி கிவன் பை த சிஸ்டம். அங்கே சிஸ்டம் பார்த்துக்குவாங்க. டாக்டர்ஸ்க்கு நர்சஸ்க்குமே ஒரு ப்ராப்பர் நம்பர் ஆஃப் பெட்ஸ் இருக்கும். ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. ஈவன் கேஷீட் ரைட்டிங்கே இருக்காது. அவங்க எல்லாமே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. அது பார்த்துட்டு தான் நான் இங்கே வரும்போது நான் இந்தியாவில் வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் அந்த மாதிரி ஐசியூ ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி தான் என்னுடைய ட்ரீம். அது எனக்கு ஏன் அது பண்ணக்கூடாது சொல்லி ஆக்சுவலாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் ஒரு ஐசியூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேட்டிங்க. நான் வந்து ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஒரு ஃபஸ்ட்டு 3 days 4 days பேஷண்ட்ஸ் வந்து நல்லா பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி, அது எப்படி, இது எப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக இருப்பாங்க. ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாவம் அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட ரீசோர்ஸஸ் அப்போதுக்கு முடிஞ்சிருக்கும். ஃபைனான்ஷியல் அந்த அந்த இது பெயின் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா டெய்லி அவ்வளோ பணம் அவங்க செலவு பண்ணும்போது. அப்போ தான் எனக்கு தோணுது, ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே இந்த மாதிரி இவ்வளோ லட்சக்கணக்கில் பே பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே பேஷண்ட்ஸு. இந்த ஐசியூ வந்து ஏன் அவ்வளோ செலவாகுதான்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது என்ன பிரச்சனைன்னா, நம்மளுக்கு நம்மளே ஐசியூ வந்து ஒரு 5 star ரேஞ்சில் ஆக்கிட்டோம். ஒரு ஐசியூ சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மியிலோ ரொம்ப சிம்பிள் ரேஞ்சில் நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கு சம்மந்தப்பட்ட பேக் அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பேக் அண்ட் ரீசர்ச் தான் நாங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years இட் டுக் அஸ். வி டிட் மெனி பர்மிட்டேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தோம். நாங்கள் நிறைய ரீசர்ச் நடந்தது. இதில் எல்லோரும் வந்து பேஷண்ட் சைடு ரீசர்ச் பண்ணுவாங்க, நாங்கள் ஸ்ட்ரக்சர் சைடு ரீசர்ச் பண்ணோம். ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படி நம்மளால் பண்ண முடியும் வித் சீப்பஸ்ட் காஸ்ட்னு சொல்லி. ஸோ அது பண்ணி தான் நாங்கள் இப்போ இந்த என்டையர் சிஸ்டம் நாங்கள் உருவாக்குனது. அப்போ என்ன நடக்கும், நம்ம அந்த ஐசியூ செட்டப்பில் பண்ணுற செலவு கம்மி பண்ணால் பேஷண்ட் மேலே சார்ஜ் பண்ணுற செலவு கம்மி ஆகிடும் தானே ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ ஒரு மெட்ரோ சிட்டியில் எவ்வளோ செலவாகுதோ அதில் 20%, விச் மீன்ஸ் 1/5 ஆஃப் தி காஸ்ட்டில் ஐசியூ கேர் எப்படி அதே சேம் லெவல் ஆஃப் ஐசியூ கேர் எப்படி பண்ண முடியும், அந்த ஃபைனல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குமே, அதுதான் நாங்கள் அரைவ் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பர்சனல் ஸ்டோரின்னு நீங்கள் கேட்டிங்க. தேர் ஆர் மெனி ஸ்டோரிஸ், பட் எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் காட் எ வெரி ஒரு சேட் எண்டிங் இருக்கும் அதுக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு 5 நாள் 6 நாள் சில டைமில் 10 நாளுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்ரப்டாக நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ அவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்து இஸ் சம்திங் ரியலி வெரி ஹர்ட்டிங் ப்ராப்ளம் ஃபார் ஃபேமிலி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ்க்குமே. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத கேள்வியே வரக்கூடாது ஒரு ஹெல்த் கேரில். அதுதான் எனக்கு என்னுடைய ஐ டோன்ட் நோ, அது என்னோடய லைஃப் டைமில் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு லைஃப் காப்பாற்றுறதுக்கு ஒரு பணம் அதுக்கு நடுவே வரக்கூடாது. நம்மளால் ட்ரீட் பண்ண முடியல, பேஷண்ட்டால் ரிகவர் பண்ண முடியல, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பணம் பே பண்ண முடியலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஃபைனலாக ட்ரீட்மெண்ட் வாங்க முடியாத சிச்சுவேஷனும் ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்திருக்கலாம். பட்டு இந்த காலத்தில் இவ்வளோ டெவலப் ஆன கண்ட்ரியிலோ நம்ம மாதிரி சிஸ்டமில் அது வரக்கூடாது. அது I don't know. I mean, how we have to do it, I don't know. I'm being very honest.
ஸோ எனி ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம்னா சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சேலஞ்சஸ் இல்லையான்னா எல்லோரும் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு. பட் எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கும் நேச்சரில். ஸோ இப்போ ஆக்சுவல் சிப்பாக்காவோட சேலஞ்சு ஸ்கில்டு மேன் பவர் கிடையாது. ஏன்னா ஸ்கில் இஸ் சம்திங் விச் கேன் பி இம்பார்ட்டட். அதுக்கு டெஃபினிஷனே அதுதான். ஸ்கில்னு என்ன? நம்ம கற்றுக் கொடுக்க முடியும், நம்மளால் உருவாக்க முடியும், அதுதானே ஸ்கில்லு. ஸோ ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு எப்படி டீச் பண்ணணும், எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கணுமோ எங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு எந்த ஏரியாவில் நம்ம அனுப்பணுமோ ஒரு ஃபீல்டு லெவல் மேன் பவர் அமுச்சிட்டு அங்கே எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ இல்லை அவங்க என்ன பண்ணணுமோ அது கிளியராக டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ சிப்பாக்காவில் சிப்பாக்கா இஸ் அ மல்டி லெவல் கேர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் லெவல் கேர். ஸோ ஃபீல்ட் லெவல் பீப்புள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் பீப்புள் என்ன பண்ணணும், சென்ட்ரல் லெவல் பீப்புள் என்ன பண்ணணும், இதெல்லாம் கிளியர் கட் டிமார்க்கேஷன் இருக்கும் நம்மளுக்கும். ஸோ அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம கொலாபரேட் ஆகும்போது அவங்கக்கிட்ட என்ன ஃபெசிலிட்டிஸ் நமக்கு தேவை, நம்ம சைட்லேருந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அல்டிமேட்டாக ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தால் எந்த அளவுக்கு கேர் நம்மளால் கொடுக்க முடியும், ஒருவேளை அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே அவைலபிலிட்டி இல்லைன்னு எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணி நியர்பை பிளேஸ்க்கு சேஃபாக எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், இதுவும் நாங்கள் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூரல் ஏரியாவில் ஐசியூ பண்ணுறோன்னா நம்மளால் எல்லாமே பண்ண முடியும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலி ட்ராமா வந்துருச்சு, யூ நீட் 10 டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் டு கொலாபரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன ரூரல் ஏரியாவில் எங்களுக்கு ஒரு ஐசியூ இருக்குது. அதுக்கு ஜஸ்ட்டு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. பேஷண்ட்டுக்கு பாலிட்ராமா என்னென்னா பிரெயின் இன்ஜுரி இருக்குது, ஹெட் இன்ஜுரி இருக்குது, உள்ள பிரெயினுக்குள்ளே ப்ளீடிங் ஆகிடுச்சு, ஃபேஷியல் போன்ஸ் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அப்புறம் இங்கே ஷோல்டர் ஃப்ராக்சரு, ரிப் ஃப்ராக்சர்ஸ் ஆகிடுச்சு, லங் ப்ராப்ளம் இருக்குது, அப்டாமினல் கன்ஃபியூஷன் இருக்குது, காலில் ஒரு போன் ஃப்ராக்சர். இதுதான் பாலிட்ராமான்னு. பேசிக்காக ஒரு ஐசியூனா இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சிம்பிள் கேஸ் இருக்காது. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், இதே பேஷண்ட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஈவன் 40 மினிட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போனாலும் அதுக்குள்ளே எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும். சரி, பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஐசியூக்கு வந்தாங்க, உடனே நாங்கள் வென்டிலேட்டர் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணோம். பட் டெல் மீ ஒன் திங், இதுக்கு நியூரோ சர்ஜன் வேணும், சிடிவிஎஸ் சர்ஜன் சொல்லுவோம், இந்த லங் சர்ஜன் வேணும், அப்புறம் அப்டாமினல் ப்ராப்ளம்க்கு அப்டாமினல் சர்ஜன் வேணும், ஆர்த்தோபெடிஷன் வேணும். இத்தனை பேர் சேர்ந்து சர்ஜரி பண்ணணும். இப்போ அந்த ஊரில் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டே கிடையாது, ஆனால் ஐசியூ இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி பேஷண்ட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஃபர்தர் டேமேஜ் இல்லாமல் நேராக இங்கே ஒரு டியூப் போட்டுட்டு லங்கில் இருக்கிற பிளட்னால் லங்கு கொலாப்ஸ் ஆகாமல் டியூப் போட்டுட்டு கிளியராக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் வேறு ஏரியாவுக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வி ஹவ் ஹேண்டட் ஓவர் த பேஷண்ட். தட் இஸ் ஒன் சினாரியோ. ஸோ வேர் இந்த சுச்சுவேஷனில் பேஷண்ட் சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இப்போதைக்கு பேஷண்ட் ஃபஸ்ட்டு காப்பாற்றுறது என்ன இருக்கோ. இப்போ சிப்பாக்கா எதுக்கு பண்ணுறோம் நாங்கள், யூ நீட் டு சேவ் த பேஷண்ட் அல்டிமேட்லி, தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ சேவ் பண்ணி வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இதே செகண்ட் சினாரியோ, ஜஸ்ட் 1 month ago ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஹெட் இன்ஜுரி ஆகிடுச்சு, வெறும் பிரெயின் ப்ராப்ளம், பிரெயினுக்குள்ளே ப்ளீட் ஆகிடுச்சு, மற்றெல்லாம் பாடி நோ ப்ராப்ளம். ஸோ அகெயின் பேஷண்ட் வென்டிலேட்டர் போட்டுட்டோம், ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். வேறு ஊர்லேருந்து நியூரோ சர்ஜன் வந்தாங்க. நாங்கள் சொன்னோம், இந்த பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லை, இங்கே சர்ஜரி பண்ணிக்கலாம், ஐசியூ இருக்குது. நியூரோ சர்ஜன் வந்துட்டு சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஒரு 2-3 days அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு 5th day வென்டிலேட்டர் எடுத்தாச்சு, பேஷண்ட் ஷிஃப்டட் அவுட். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே ஒவ்வொரு சுச்சுவேஷனில் எவ்வளோ கொலாபரேட் பண்ணி என்ன பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த ரீசோர்ஸஸ் அட் த லோக்கல் பிளேஸ். இட்ஸ் ஏ கஸ்டமைஸ்டு சொல்யூஷன். இது நம்ம பண்ணுறது ஏன்னா ஒவ்வொரு வில்லேஜும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ரூரல் ஏரியா பக்கத்தில் எவ்வளோ தூரத்தில் சிட்டி இருக்குது, என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ரீஜனல் சென்டரு, லோக்கல் சென்டரு, இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக ஒரு கஸ்டமைஸ்டாக சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். பட் அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா சேவிங் ஏ லைஃப் ஒரு அண்டர்நீத் ஒரு காஸ் இருக்குது, அது நம்மளால் பண்ண முடியும். எதுக்குன்னா வி ஆர் தேர் அந்த சுச்சுவேஷனில். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு பேஷண்ட் ஆல்மோஸ்ட் எ மந்த் எகோ ஒரு ஃபார்மர், அவர் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் அவுட்டோர்ஸில், வீடு வெளியே அவர் தூங்கிட்டார். ஐ மீன் ஒரு ஃபீல்டு மாதிரி இருக்கும், ரூரல் ஏரியா அப்படி தானே இருக்கும் கிராமத்தில்.
மார்னிங் வந்து எழுப்பி பார்க்கும்போது அவர் எழுந்துக்கல, அவர் கோமா மாதிரி இருந்தார், ஐ மீன் அன்கான்ஷியஸாக இருக்கார். ஸோ அதனால் வந்து உடனே தே brought him to ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு ரீசன் தெரியல. நார்மலாக சடன் அன்கான்ஷியஸ்னஸ்னால் நம்ம என்ன நினைப்போம், ஸ்ட்ரோக்கோ ப்ளீடு இந்த பிரெயின் நினைப்போம். பட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அது தெரியல. ஹோல் பாடி செக் பண்ணோம் நாங்கள். செக் பண்ணாலுமே அங்கே வேறு ஏதாவது ரீசனு தெரியல எங்களுக்கு. ஐ மீன் ஸோ அஃப்கோர்ஸ் செட்டில் பண்ணியாச்சு, பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இப்போ நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்க, ரெஃபர் டு ஹையர் சென்டர் அனுப்பிச்சிருப்பாங்க தானே. அப்போ பேஷண்ட் வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ காசு ஆகிடும் நீங்களே யோசிச்சுட்டு பாருங்கள் அந்த விஷயத்தில். இப்போ நாங்கள் அங்கே வச்சுட்டு ஃபீல்ட் லெவல் டீம் வி டிஸ்கஸ்ட் வித் தி ரீஜனல் லெவல் டீம். நாங்கள் வி ஹேவ் எ குரூப் ஆஃப் டாக்டர்ஸ். இப்போ நாங்கள் எல்லோரும் அங்கே போய் பார்க்க தேவையில்லை, பட் வி டிஸ்கஸ்ட் அமாங்ஸ்ட் அவர் செல்ஸ். ஸோ வி தாட் ஓகே இது ஏன் ஸ்னேக் பைட் ஆகிருக்கூடாதுன்னு சொல்லி வித்தின் 6 hours வி ஹேட் அ ஐடியா. நார்மலாக நம்ம சைடு வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின் இருக்கும், அதனால் பைட் ஃபேங் மார்க்ஸ் தெரியாது. ஃபஸ்ட்லவும் பார்த்தோம் அது இருந்திருக்குமான்னு, அங்கே இருக்கிற டாக்டருக்கே டவுட் வந்துருச்சு, தெரியல. இல்லைனாலும் நாங்கள் என்ன நினச்சோம், எம்பரிக்கல்லி லெட் அஸ் ஸ்டார்ட் ட்ரீட்டிங்னு சொல்லி ட்ரீட் பண்ணிட்டோம். பேஷண்ட் சர்வைவ்டு. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் என்ன, நம்ம க்ரியேட் பண்ண இம்பேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஓகே லைஃப் இஸ் சேவ்டு, ஓகே பட் ஆக்சுவலி வி சேவ்ட் அட்லீஸ்ட் 5 lakhs rupees ஃபார் தட் ஃபேமிலி. அந்த 5 lakhs வந்து சிட்டியில் சின்ன அமௌண்ட் தான், பட் அதே 5 lakhs அந்த 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 ஃபேமிலியில் ஒரு வீடு விற்றுருக்கலாம், இல்லை ஜுவல்ஸ் விற்றுருக்கலாம், இல்லை ஒரு அந்த பணம் வந்து அவங்க ஒரு ஒரு மேரேஜ்க்காகவோ ஒரு படிப்புக்காகவோ வச்சுருப்பாங்க. மெனி டைம்ஸ் என்ன நடக்கும், ஒரு ஃபேமிலி வந்து லைஃப் காப்பாற்றுவாங்க சிட்டிக்கு போனால் தப்பில்லை, பட் அந்த லைஃப் அந்த ஃபேமிலி ஷார்ட்டட் ஆகிடும் அப்படியே ஃபைனான்ஷியலி. அவங்களுக்கு இருக்கிற அந்த பிளான்ஸு ஃப்யூச்சர் பிளான்ஸு அதெல்லாம் ஷார்ட்டர் ஆகிடும் தானே அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் எ சோஷியல் இம்பேக்ட் தட் வி வாண்ட் டு கிரியேட் த்ரூ தி ஐசியூஸ் இன் தி ரூரல் ஏரியாஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டே கிடையாது, ஒன்றும் சேவிங் லைஃப்ஸு, இம்பேக்ட் ஆன் சொசைட்டி. இதுதான் நாங்கள் பார்க்குற அவுட்புட். இந்த பேண்டமிக் வந்து யாருமே எதிர்பார்த்தது கிடையாது. ஐ மீன் as we know. பட் ஃபஸ்ட் டைம் ஐ மீன் லாஸ்ட் இயர் வரும்போது மெடிக்கலி பார்த்திங்கன்னா எங்களுக்கு நார்மலாகவே எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆல் மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி சொன்னாங்க 100 வருஷம் முன்னாடி வந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ மாதிரியே இதுவும் ஃபஸ்ட் வேவ் இருக்கும், செகண்ட் வேவ் இருக்கும், தேர்ட் வேவும் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 120+ crores இருக்குது இப்போதைக்கு நம்மளுக்கு பாப்புலேஷன். எல்லோரும் அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் அது ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் தானே. எப்படி அது இட் வில் ஜஸ்ட் லைக் தட் கோ. ஹர்ட் இம்யூனிட்டியான என்ன, எல்லாருக்கும் அந்த இம்யூனிட்டி வரணும். வைரஸும் மிட்டேட் ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கும் இம்யூனிட்டி க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஒரு வாட்டி வரும்போது, அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது. ஸோ நம்ம எல்லோரும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இப்போவும் நீங்கள் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா, ரேதர் தேன் வைரஸுடைய பேட் வைரஸ் இல்லை விருலண்ட் வைரஸ் ஆனதுனால டெத் ரேட் ஜாஸ்தியாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா சில ஈவன் மலேரியா, ஈவன் டிபி, ஈவன் சில அதர் வைரஸ் இருக்கப்போ லாஸ்ட் 10 வருஷம் முன்னாடி வந்த H1N1 வைரஸு, இதுக்குமே ஒரு மார்ட்டாலிட்டி ரேட்டு, ஒரு சிவியர் டிசீஸ் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த மேஜர் நம்பர் ஆஃப் டெத்ஸ் வந்து வைரஸ் மட்டும் கிடையாது. நம்மளால் ரீசோர்ஸ் அலோகேஷன் ப்ராப்பராக பண்ண முடியல. ப்ராப்பராக ஆக்சிஜன் பெட்ஸ் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டு, எங்கெங்கே வென்டிலேட்டர் கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டு, ப்ராப்பரான ட்ரைன்டு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து எங்கே வேணுமோ அந்த ஹை அண்ட் ஐசியூஸில் ப்ராப்பராக கொடுத்துட்டு இருந்தால் இவ்வளோ மோர்ட்டாலிட்டி நம்மளுக்கு வந்திருக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறது முன்னாடி, ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம், ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம், ஒரு ரூரல் ஏரியாவில், வில்லேஜ் லெவலில், தாலுக் லெவலில் இருந்து அந்த ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் நமக்கு இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்காது. இப்போ நீங்கள் நார்மல் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா ரூட் லெவல்லேருந்து பாருங்கள். ஒரு ரூரல் ஏரியாவில் வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அங்கன்வாடி இருப்பாங்க. இந்த 2 பேர் தான் ஒரு ப்ரைமரி கேர், மதர் சைல்டு கேர் பார்ப்பாங்க. ப்ரிவென்டபிள் டிசீசஸ் லைக் இப்போ மலேரியாவுக்கு, டெங்கியூக்கு அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்சி இருக்கும், பிஹெச்சிக்கு அப்புறம் தாலுக் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும்,
அதுக்கப்புறம் ரீஜனல் லெவல் சென்டர்ஸ் இருக்கும். அப்படியே ப்ரைவேட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸும் மெடிக்கல் காலேஜஸும் டீச்சிங் ஆர்கனைசேஷன்ஸ் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே தான் அபெக்ஸ் பாடிஸ், ஒரு ரீஜனல் எய்ம்ஸு, ஜிப்மர், நிம்ஸு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர். இப்போ இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இதெல்லாமே ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேரு மேலே தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதே பாருங்கள், ஒரு எமர்ஜென்சி இல்லை ஐசியூ ஹேண்ட்லிங் சர்வீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? தாலுக் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, மேபி ரீஜனல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது பத்தாது நம்மளுக்கு. இப்போ இதே வேலை நம்ம தாலுக் லெவலில் இருந்து முன்னாடியே பண்ணியிருந்தால் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு வந்திருக்காது. இதெல்லாமே இப்போ ஒரு சடன் பேண்டமிக் வரும்போது நம்மளால் அந்த ரீசோர்ஸ் அலோகேஷன் ப்ராப்பராக பண்ண முடியல. மெனி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ராப்பராக எக்யூப்மெண்ட் இருக்குது, ப்ராப்பராக மேன் பவர் இருக்குது, அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஆக்சிஜன் நிறைய இடத்துல இப்போ ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசோர்ஸ் அலோகேஷன் இல்லாதனால தான் இவ்வளோ மோர்டாலிட்டி நம்ம பார்க்குறோம். இப்போ இது சேம் திங் ஈவன்ஸ் இட்டலியிலும் அப்படி தானே ஆகிடுச்சு. லாஸ்ட் இயரில் சடனாக மோர் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க, லெஸ் நம்பர் ஆஃப் பெட்ஸ் இருக்குது, உங்களால் சர்வ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் லாஸ்ட் இயர் லாக்டவுன் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அதனால தான் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து ஒரே ஒரு 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 ரேட் ஆஃப் இன்ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துருச்சு. நம்மளால் அதை கேட்டர் பண்ண முடிஞ்சது. இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால நம்மளால் கேட்டர் பண்ண முடியல. அதனால தான் இவ்வளோ மோர்டாலிட்டி இருக்குதே தவிர இது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ப்ராப்பராக இருந்திருந்தால். பட் இது இதோட ஸ்டாப் ஆகாது, இன்னும் கண்டினியூ ஆகும். மேபி தேர்ட் வேவும் வரும். அதனால் வந்து நம்ம எல்லோரும் நாட் டு டிபெண்ட் ஆன் கவர்மெண்ட் டு இம்போஸ் ரூல்ஸ். செல்ஃப் டிசிப்ளின் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அகைன் சேம் ரூல்ஸ். ஸ்டே அட் ஹோம், இஃப் எட் ஆல் யூ ஹாவ் டு கம் அவுட், ப்ளீஸ் வேர் மாஸ்க், ப்ளீஸ் கீப் சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷ். தீஸ் ஆர் ஆல் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஒரு பேசிக் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு நம்ம சாப்பாட்டு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம், இல்லை சில பேர் வந்து ட்ரெஸ் டொனேட் பண்ணலாம், நிறைய சர்வீசஸ் இருக்குது. விவேகானந்தர் ஒரு வாட்டி சொன்னார், ஃபெலோ ஹியூமன், இன்னொரு மனிதருக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் சர்வீஸ், இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்தாலுமே வாட் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருடைய லைஃப் காப்பாற்றணும். அதுதான் பெஸ்ட் சர்வீஸ். அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, என்னால் எப்படி லைஃப் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, என்னை நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி. நாங்கள் அந்த மாதிரி ஒரு 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 ஸ்ட்ரக்சர் உருவாக்கிட்டு ஒவ்வொரு ரூரல் ஏரியாஸ்லுமே ஒவ்வொரு தாலுக், அட்லீஸ்ட் டு பிகின் வித் ஒவ்வொரு தாலுக்கிலும் ஒரு ஐசியூ உருவாக்கி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எனி எமர்ஜென்சி வரும்போது அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் டிஸ்டர்ப் ஆகாமல் ப்ராப்பராக கேர் கொடுத்துட்டு ஒரு 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 வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஐசியூ கொடுக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்ட்டுக்கு டச் ஆகுமோ எனக்கு தெரியல. பட் நாங்கள் இது பிலீவ் பண்ணோம் தட் கண்ணு முன்னாடி நிறைய பேர் நம்ம ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க வந்து அவ்வளோதான், நான் ரூரல் ஏரியாஸில் இருந்ததுனால, நான் கிராமத்தில் இருந்ததுனால என்னுடைய லைஃப் இவ்வளோதான்னு சொல்லி நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு அதுதான் லைஃப் நினைக்கிறாங்க அவங்க பாவம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் போயிட்டு ஒரு ஐசியூ நம்மளால் பண்ண முடியும் அன்னு சொல்லி நம்பி நாங்கள் ஆக்சுவலி அது உண்மையாகவே பண்ணி கண்ணு முன்னாடி நாங்கள் எங்களால் பண்ண முடியறது. மெனி டைம்ஸ் நாங்கள் நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருந்தேன், நம்ம கிராமத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து சில பேர் வந்து நல்லா மேலே வந்து நல்லா லைஃப்பில் வந்து ஒரு நல்ல செட்டில்மெண்ட் பார்த்து குட் லைஃப் என்ஜாய் பண்ணுற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்கள் கிராமத்துக்கு உங்கள் ரூரல் ஏரியாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது இருந்திருந்தால் we invite you to join with us to save lives of people in emergency, to create world class ICUs in every taluk of India.
which is not a dream, it is a reality actually, which is possible. இது நம்மளால் பண்ண முடியும், நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த என்னுடைய திங்கிங், என்னுடைய வைப்ரேஷன் ஒருவேளை உங்களுக்கு சிங்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு அதை டச் பண்ணுறதுன்னா, ஐ மீன் ப்ளீஸ் யூ ஆர் வெல்கம் டு ஜாயின் வித் அஸ். அட்லீஸ்ட் உங்களுடைய வெல் விஷஸ் போதும் எங்களுக்கு, யூனோ இந்த இந்த எங்களுடைய இந்த மிஷனில் நாங்கள் ஒரு சக்ஸஸ் சாதிக்கிறதுக்கு. அண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜெயா டிவி டிஜிட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டதுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.